வணக்கம் guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல நம்ம அக்கவுண்ட்ல வந்து எப்படி வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, நம்ம சேனல்ல புதுசா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன கண்டென்ட் பார்க்க போறோம்னா சொல்லிட்டு நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து 1K 2K வந்து ரீச் பண்ணிருப்பாங்க. நானும் வந்து 1.5 மாசத்துல வந்து 1K ரீச் பண்ணேன். அது எப்படி ரீச் பண்ணனும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வந்து 1K வந்து ரீச் பண்ணனும் சொல்ல போறேன் இந்த வீடியோல. இந்த வீடியோ வந்து நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து நான் சொல்றது தெளிவா புரியும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல நான் சொன்னதுக்கு வந்து சில பேருக்கு வந்து சொன்னீங்க எனக்கு தெளிவா புரியல ப்ரோ, நீங்க சொன்னது நீங்க வந்து சவுண்ட் எஃபெக்ட் அந்த குவாலிட்டி வந்து எனக்கு சரியா புரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. அதுக்கோசம் தான் அது வந்து பார்ட் 1, இது வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ தெளிவான வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தான் மேக் பண்ணிருக்கேன். நம்ம வந்து இந்த வீடியோ நாம பார்க்க போறோம்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து ஃபாலோவர்ஸ் லைக் எப்படி வந்து அதெல்லாம் வந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்க்க போறது இன்ஸ்டாகிராம்ல வந்து நம்ம ஒரு கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கணும், புரிஞ்சுங்களா? நம்ம வந்து எதனா ஒரு ரீல்ஸ் பண்றோம்னா அந்த ரீல்ஸ்ல இருக்கிற கேட்டகரி, அந்த கேட்டகரி படி தான் நீங்க சூஸ் பண்ணணும். நீங்க டான்ஸ் பண்றீங்களா, அந்த டான்சிங் வீடியோவா வந்து எடுத்து போடுங்க. உங்க ரீல்ஸ்ல வந்து நீங்க வந்து ஒரே கண்டென்ட்டா நீங்க போட்டுருந்தீங்கன்னா அந்த டான்சிங் பாக்குற எல்லாருக்கும் அந்த கண்டென்ட் வந்து ரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல வந்து அந்த ரீல்ஸ் மூலமா நிறைய பேர் ட்ரெண்டிங்கா இருக்காங்க. அது மூலமா வந்து நிறைய பேர் லைக் வாங்கி ஃபாலோவர்ஸ் வாங்கி யூடியூப்ல சப்ஸ்கிரைபரும் கெயின் பண்றாங்க. அது மூலமா வந்து நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அதிகமா வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா உங்க யூடியூப்லயும் வந்து சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து என்ன பார்க்க போனா வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இருக்குல்ல, அந்த ரீல்ஸ்ல வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து ரீல்ஸ் மூலமா பண்ணாதீங்க. நார்மலா வந்து ஒரு போன்ல எடுத்து வீடியோவை அதை எடுத்து நீங்க எடிட் பண்ணி நீங்க ரீல்ஸ்ல அப்லோட் பண்ணீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் குவாலிட்டியாவும் இருக்கும். யாருனாச்சும் வந்து அந்த வியூவர்ஸ் வந்து உங்க வீடியோ பார்க்க சொல்ல நல்லாவும் இருக்கும், கமெண்ட் பண்றதுக்கும் இதுவா இருக்கும். இப்ப நீங்க நல்ல வீடியோ கண்டென்ட் சூப்பரான கண்டென்ட் எல்லாம் போட்டீங்கன்னா உங்க வியூவர்ஸ் யாருன்னா வீடியோ பாக்குறாங்கன்னா அந்த வீடியோ வந்து சூப்பர் குவாலிட்டி சவுண்ட் எல்லாம் சூப்பரா இருந்ததுன்னா அந்த வீடியோ லைக் பண்ணுவாங்க, பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுவாங்க ப்ரோ வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து எப்படி வந்து ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க எதனா ஒரு போஸ்ட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு 10 லைக் 20 லைக் வரும் பாத்தீங்கன்னா, அந்த லைக் பண்ணும்போது யார் யார் லைக் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வரும். அந்த நோட்டிபிகேஷன் வர இடத்துல வந்து யாரை வந்து லைக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு எல்லாருக்கும் தேங்க்யூன்னு மெசேஜ் பண்ணுங்க. இப்போ நீங்க வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா உங்களை வந்து பிடிக்க ஆரம்பிக்கும். இப்போ வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டேன்னு வச்சுக்கேன், நான் கூட முந்தானத்து ஒரு போஸ்ட் போட்டேன், எனக்கு ஒரு 80 லைக் 120 லைக் கிட்ட வந்தது. நான் வந்து அந்த லைக்குக்கா எல்லாத்துக்கும் வந்து நான் கமெண்ட் பண்ணேன், அவங்களோட போஸ்ட்ல போயிட்டு எல்லாருக்கும் லைக்கும் பண்ணி விட்டேன். அதே மாதிரி நீங்க யாருன்னா வந்து புதுசா உங்களை யாருன்னா ஃபாலோ பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு நீங்க வந்து வியூ பண்ண பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அக்கௌண்ட் உள்ள போயிட்டு அவங்க போஸ்ட்ல இருக்கு பாத்தீங்களா, அது எல்லாத்துக்கும் நீங்க வந்து லைக் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து அவங்க போஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் லைக் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நம்மளுக்கும் லைக் பண்றாங்க, அவங்களுக்கும் லைக் பண்ணுவோம், ஃபாலோ பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லிட்டு உங்க அக்கௌண்ட் வந்து நார்மலா இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணணும், நார்மலா தான் எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம். நம்ம வந்து நார்மல் அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்திடுங்க. நீங்க வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்றேன், யார் வேணா மெசேஜ் பண்ணுவாங்க. வந்து பிரைவேட் அக்கௌண்ட் இல்லாம இப்ப பிரைவேட் அக்கௌண்ட் போட்டீங்கன்னா மெசேஜ் பண்றது உங்களுக்கு யாருன்னா வந்து உங்களை எதனா சொல்ல வராங்க, உங்களோட வீடியோல எதனா ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா கருத்து சொல்ல வராங்கன்னா கருத்து சொல்ல முடியாது, ரிக்வெஸ்ட்லேயே தான் இருக்கும். நீங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை மாத்தினீங்கன்னா யாரு வேணா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, யாரு வேணா உங்களை கான்டாக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். நீங்க வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க, இல்ல வந்து இன்ஸ்டால வந்து ஒரு ஃபேமஸா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நார்மல் அக்கௌண்ட்ல இருந்து பிசினஸ் அக்கௌண்டா வந்து மாத்திக்கோங்க, இல்ல வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்திக்கோங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல எப்படி வந்து ரீல்ஸ் வந்து ஹெச்டியா வந்து அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம எதனா ஒரு வீடியோ எடுக்கிறோம்னு வச்சுக்கலாம். அந்த வீடியோ எடுத்து வந்து நீங்க வந்து சூப்பரான குவாலிட்டியில வீடியோ எடுத்துருங்க. வீடியோ எடுத்துட்டு எடிட்டிங் பண்ணி நல்ல குவாலிட்டியான எடிட்டிங் பண்ணி அப்லோடும் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ண பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ஹேஷ்டேக் வந்து முக்கியமான தேவை. நம்ம அந்த வீடியோக்கு ஏற்ற ஹேஷ்டேக் தான் போடணும். இப்போ வந்து நீங்க டான்ஸ் வீடியோ பண்றீங்கன்னா அந்த டான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹேஷ்டேக் எல்லாம் பண்ணணும். டான்சிங் டான்சிங் ஃபேமஸ் டான்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஹேஷ்டேக் வந்து கூகுள்ல தேடினீங்கன்னா கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஹேஷ்டேக் போடுங்க. நீங்க வந்து ஒரே கேட்டகரியா போங்க, டான்சிங்னா டான்சிங், சாங்னா சாங், பிளாக்னா பிளாகா போங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வியூவர்ஸ் பாக்குறவங்களுக்கு உங்களுக்கு புரியும், ஓ இந்த வீடியோ தான் பண்றாங்க. இப்ப நான் யூடியூப்ல வந்து நிறைய வீடியோ வந்து கொலாப்ஸ் பண்ணி போட்டேன்னா உங்களுக்கே சில பேருக்கு வந்து குழப்பமா இருக்கும். நம்ம வந்து அந்த வீடியோ எல்லாம் அப்படிலாம் போடக்கூடாது. எப்பவுமே நம்ம அக்கௌண்ட்ல வந்து குழப்பமா இல்லாம ஒரே கண்டென்ட்டா வந்து வீடியோ ரெகுலரா வந்து டெய்லியும் வந்து போஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து ஃபாலோவர் இன்க்ரீஸ் ஆவாங்க. அதே மாதிரி உங்க சேனல்லயும் வந்து சப்ஸ்கிரைப் கெயின் ஆவாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து இருக்கிற வந்து போஸ்டுங்களை எப்படி வந்து அப்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் அப்லோட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அப்லோட் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த போஸ்ட் வந்து நீங்களே பாத்துனே இருக்காதீங்க.
அந்த போஸ்ட் வந்து நீங்களே பார்த்ததுனால உங்க ஃபேக் வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனே இருக்கும். அந்த ஃபேக் வியூஸ் இப்ப நம்ம வந்து ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரீல்ஸ் அப்லோட் பண்ணா நம்மளே ஒரு 10 தடவை பார்ப்போம். 10 தடவை பார்த்தோம்னா நம்ம வியூஸே வந்து 10 தடவை பார்த்து வியூஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கீழே காட்டும். உங்களுக்கு சில பேர் காட்டினா கூட வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து இன்ஸ்டா வந்து நீங்க பாக்குறீங்கன்னா அந்த ரீல்ஸ் வந்து அடிக்கடி நீங்க பார்க்க அந்த ரீல்ஸ்ல வந்து உங்களோட வியூஸ் வந்து கவுண்ட் ஆகினே இருக்கும். அது வந்து ஃபேக் வியூஸா எடுப்பாங்க. வந்து உங்களோட வீடியோ வந்து ஃபேக் வியூஸா எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த மாதிரி வந்து வீடியோ வந்து டவுன் ஆயிடும். அது மாதிரி உங்க வீடியோ வந்து ரீச்சும் ஆகாது. அதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா வந்து இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர் கெயின் பண்றதுக்கு யாரா வந்து ஃபாலோ பேக் பண்ணாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல போயிட்டு லைக் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்க எனக்கு லைக் போட்டதுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களை ஃபாலோ பேக் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களோட வீடியோ எதனா நல்லா இருந்ததுன்னா அவங்க ஸ்டோரியும் போட வாய்ப்பு இருக்கு. ஸ்டோரின்னு சொன்னதான் வந்து ஞாபகம் வருது. நீங்க எதனா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அந்த வந்து நீங்க உங்க ஸ்டோரியில போட்டீங்கன்னா அந்த ஸ்டோரி உங்க ரீல்ஸ்ல போற வியூஸோட அந்த ஸ்டோரியில போடுற வியூஸ் வந்து தான் அதிகமா போகும். உங்களை வந்து 1K ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா அந்த 1K ஃபாலோ பண்ணிருக்காங்க நீங்க ரீல்ஸ் எடுத்துட்டு நீங்க ஸ்டோரியில போட்டீங்கன்னா அந்த 1K பேர் வந்து உங்களோட வந்து ஸ்டோரி வந்து பார்க்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஸ்டோரி மூலமா உங்க போஸ்ட் அந்த உள்ள வந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து பார்க்க வந்து வியூவர்ஸ் வந்து பாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது மூலமா வந்து நீங்க ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? நம்ம வந்து இன்ஸ்டால வந்து எவ்வளவு பேர் வந்து சொல்லியிருப்பாங்க இதுல வந்து லிங்க் போட்டா வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கெயின் ஆவாங்க, நிறைய லைக்ஸ் வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தவறுனா வந்து யாரும் பண்ணாதீங்க. வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ல வந்து உங்க லிங்க் உங்க பாஸ்வேர்ட் எல்லாம் போட்டீங்கன்னா ஹேக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வந்து நீங்க எப்படிதான் எடுத்தாலும் இப்போ வந்து ஃபேக் வியூவர்ஸா ஃபேக் ஃபாலோவர்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா கூட நீங்க எதனா ஒரு போஸ்ட் போட்டோம்னா கூட யாரும் வந்து அந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ் ஆனா எப்படி வந்து உங்க அக்கௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தவிர வந்து ஃபேக் ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களை ஃபாலோ பேக் பண்ணுங்க. அவங்கள வந்து சொல்லுங்க நான் வந்து இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டா அங்க லைக் பண்ணுங்க அப்படி சொல்லுங்க. நீங்க வாய் திறந்து கேட்கலாம் வந்து என்னோட வீடியோ நல்லா இருந்தா சொல்லுங்க, நல்லா இருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்க கருத்துப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுங்க. இது மூலமா நீங்க வந்து நான் சொல்ற டிப்ஸ் எல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். நான் வந்து ரியலி வந்து 1 மந்த்ல வந்து 1K வந்து ரீச் பண்ணிட்டேன். எனக்கே தெரியல எப்படி ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து நான் வந்து டெய்லி வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு 100 போஸ்ட் கிட்ட பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் 100 போஸ்ட் பண்ணிட்டேன். அந்த 100 போஸ்ட்டுமே நான் ஒரு நாளைக்கு 3 போஸ்ட் ஒரு நாளைக்கு 2 போஸ்ட் பண்ணிருக்கேன். 1.5 மாசத்துல ஒரு மாசம் முழுசா கம்ப்ளீட் ஆயிட்டு இருக்கோம். அந்த நான் 1.5 மாசத்துல வந்து 1K ரீச் பண்ணிட்டேன். நான் வந்து 3 மாசம் 4 மாசம் போனா 1K 2K வந்து ரீச் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க அதே மாதிரி தான் வந்து டெய்லி வந்து வீடியோ போடுறீங்கன்னா வீடியோ வந்து போஸ்ட் பண்ணினே இருங்க. ஒரே மாதிரியான வீடியோ பண்ணுங்க, ஒரே கேட்டகரியான வீடியோ வந்து பண்ணினே இருங்க. அதே மாதிரி டெய்லி வந்து ரெகுலரா வந்து வீடியோ இல்ல போட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்க. அது மூலமா வந்து உங்க அக்கௌண்ட் வந்து சஜஸ்ட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.